ஆரம்பிக்கிறோம். This is moving charge and magnetism, right? Another important lesson in electricity. Okay, பார்க்கலாமா? First, ஒரு வயரில் கரண்ட் போயிட்டு இருக்கும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் அப்படிங்கிறத ஆர்ஸ்டெட் அப்படின்னு ஒரு டீச்சர் இவர் கண்டுபிடிச்சார். ஆர்ஸ்டெட். ஸோ இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லேபில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கார். ஒரு மேக்னெட் அப்படின்னா when you freely suspend it will align in the north south direction, right? மேக்னெட்டை நூலில் கட்டி தொங்க விட்டோம்னா நார்த் சவுத் டைரக்ஷனில் வரும். நார்த் பக்கம் இருக்கிறது நார்த் சீக்கிங் போல், நார்த் போல். சவுத் பக்கம் இருக்கிறது சவுத் சீக்கிங் போல் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னொரு மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வந்தால், இது ஒய் திஸ் இஸ் ஷோயிங் நார்த் சவுத் இஸ் பிகாஸ் இட் இஸ் ஷோயிங் தி எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், டெரஸ்ட்ரியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்ம ஒரு மிகப்பெரிய மேக்னெட் மேலே உட்காந்துருக்கோம் இல்லையா? A big bar magnet is buried inside the earth அப்படிங்கிற மாதிரி அது பிஹேவ் பண்ணுது, ரைட்? இப்போ நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட், ஒரு பார் மேக்னெட் நம்ம கையில் இருக்குது, பக்கத்தில் கொண்டு வந்தால் தென் திஸ் வில் டிஃப்ளெக்ட், அதர்வைஸ் இட் வில் ஷோ ஒன்லி நார்த் சவுத் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பேட்டரியிலேருந்து ஒரு ஒயர் வழியாக கரண்ட்டு போகிறத அம்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணி காமிச்சிட்ருக்காரு. மேக்னெட் ஷோஸ் நார்த் சவுத். ஓகே. அடுத்து ஒரு ஒயரில் கரண்ட் போகுது, இது முடிஞ்சு போச்சு எக்ஸ்பெரிமெண்ட், இதை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணு, பேட்டரி கனெக்ட் பண்ணிட்ட, அம்மீட்டரில் என்ன கரண்ட் வருது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அந்த சமயத்தில் இதை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நம்ம மேக்னெட்டு நம்ம கட்டி தொங்க விட்டுருக்கோமே அந்த மேக்னெட் அல்லது த மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ். இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து there is a magnet which is suspended, it is placed on a sharp pin, sharp edge so that it moves freely. It shows north south. சில பேர் கீ செயினில் அது வச்சுருப்பாங்க இல்லையா? டைரக்ஷன் இண்டிகேட்டர் அது, ரைட்? அப்போ நார்த் மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட் நார்த் டைரக்ஷனை காமிச்சிட்ருக்கு. இப்போது இந்த சுவிட்சை ஆன் பண்ணதுனால பக்கத்தில் இருக்கிற காம்பஸ் பாக்ஸ் இது காமிச்சிட்டு இருந்த நார்த் சவுத் டிஃப்ளெக்ஷன் இல்லையா, அது என்ன பண்ணுது? இப்போ இது டக்குன்னு டிஃப்ளெக்ட் ஆகுது. அதை ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு, சார் என்ன சார் இது டிஃப்ளெக்ட் ஆகுது, நீங்கள் என்ன சொன்னீங்க? இது நார்த்து சவுத் தான் காமிக்கும், நீ ஏதாவது பக்கத்தில் மேக்னெட்டை கொண்டு வந்தால் தான் டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இது டிஃப்ளெக்ட் ஆகுதே அப்படின்னு கேட்குறான். ஏய் யாருப்பா, என்னப்பா ஏதாவது பாக்கெட்டில் மேக்னெட் வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஒருத்தட்டையும் ஒன்றும் இல்லை. டேபிளில் வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ காம்பஸ் பாக்ஸ் டிஃப்ளெக்ட் ஆனதுக்கு காரணம் என்ன? ஒன்றுமே புரியல. இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி பார்த்தால் கரண்ட் போயிட்டுருக்கு இல்லையா? இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் அப்போ என்ன ஆகுது? கரண்ட்டு இதில் போகல. ஓகே, அப்போ கரண்ட்டு போகலை அப்படிங்கிறப்ப, கரண்ட்டு போகவில்லை அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? பழையபடி இது ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகுது. மறுபடியும் இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் மறுபடியும் அது டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இந்த கரண்ட், இந்த ஒயரில் கரண்ட்டு போகிறதுக்கும் இந்த டிஃப்ளெக்ஷனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குல்ல? ஓகே, அதை யோசித்து பார்த்துட்டு தான் ஆர்ஸ்டெட் என்ன சொல்கிறாரு? A current carrying conductor is associated with magnetic field. ஒரு ஒயரில் கரண்ட் போகும் பொழுது அதை சுற்றி காந்த புலம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே, புரியுதா? ஸோ நம்ம வந்து இந்த தெர்மல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்துருக்கோம். ஒரு ஒயரில் கரண்ட் போச்சுன்னா அந்த ஒயர் சூடாயிரும். நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தோம்னா சூடாக இருக்கும். ஆஃப் பண்ணாமல் தொட்டு பார்த்தா ஷாக் அடிச்சிடும். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு அதை தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது. அதுக்கு பேர் என்ன? தெர்மல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இப்போ நம்ம படிக்கிறது என்ன? த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஒரு ஒயரில் கரண்ட் போகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். இதை கண்டுபிடிச்சது யார்? ஆர்ஸ்டெட். ஓகே, ஃபைன். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ it has got the direction and it has got the magnitude. First we are going to discuss about the direction of the magnetic field. Okay, right? இப்போ வந்து
ஒரு கார்ட்போர்ட், ஹார்ட்போர்ட், நம்ம பரீட்சை எழுதுவோமே, எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு ரைட்டிங் பேட் ஒன்று வச்சுருப்போம், அது மேலே பேப்பரை வச்சு பரீட்சை எழுதுவோம் இல்லையா, அந்த அட்டை. ஓகே, இது நம்ம பரீட்சை எழுதுறதுக்காக வச்சுருக்கோமே அந்த அட்டை. ரைட். ஒரு ஹோல் ஒன்று போட்டு அது வழியாக ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஒரு ஒயர், இந்த ஒயர் எப்படி. இப்போ ஒரு பேட்டரி ஒன்று வச்சுருக்கோம். பேட்டரியோட பாசிட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம், நெகட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ கரண்ட்டு போகுது. நம்ம அட்டை இருக்கு இல்லையா, அதில் இரும்பு தூள்லாம் தூவி வச்சுருக்கோம். இரும்பு தூள், அயன் ஃபில்லிங்ஸ், நிறைய இரும்பு தூள் தூவி இருக்கோம். இப்போ இதை டேப் பண்ணுறோம். ஓகேயா, அப்படி நம்ம டேப் பண்ணும்போது அந்த இரும்பு தூள் இப்படி குதித்து மறுபடியும் உட்காருது இல்லையா. ஒரு கார்பெட் இருக்குது, நிறைய பேர் நடந்து வர்றாங்க போகிறாங்க, ஃபுல்லாக அவங்க செருப்பை கழட்டி போட்டு செருப்பை தொடச்சி எல்லாம் பண்ணுறாங்க, ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. கார்பெட்டை தட்டினா என்னாகும், தூசி பறக்கும். இந்த மறுபடியும் அது வந்து உட்காரும். அது மாதிரி இதை தட்டின ஒன்று ஆடி போய் அப்படி உட்காருது. உட்காரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் சர்க்குலர் ஃபார்மில், கான்சென்ட்ரிக் சர்க்குலர் ஃபார்மில் உட்காருது. கரண்டோட டைரக்ஷன் எப்படி சார் இருக்கு அப்படின்னா, கரண்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ்லேருந்து புறப்பட்டு போயிட்டு இருக்கு. த கரண்ட் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, கரண்ட் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். கரண்ட் போயிட்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிளா இருக்கு. ஐ வாண்ட் டு நோ த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேயா, அப்போ ஒரு காம்பஸ் பாக்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சுல, த ஸ்மால், த காம்பஸ் பாக்ஸ் which will show you the direction of north to south. அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சா இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி போயிட்டு இருக்கு. இங்கே கொண்டு வந்து வச்சால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போயிட்டு இருக்கு. இங்கே கொண்டாந்து வச்சா இப்படி போயிட்டு இருக்கு. இங்கே கொண்டாந்தா இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கையில் அந்த கார்ட்போர்ட் இருக்கு, ஒயர் இப்படி மேலே போயிட்டுருக்கு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் போயிட்டுருக்கு. ஓகே, அப்போ கரண்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் போகும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் பாத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, பேட்டரியை திருப்பினா என்ன ஆகும் அப்படி யோசிக்கிறோம். சரியா? ஸோ வாட் வி டூ, த கார்ட்போர்ட் இஸ் தேர், ஒரு ஹோல், காப்பர் ஒயர். நவ் பேட்டரியை மாற்று, பேட்டரியை திருப்பு, இந்த பக்கம் நெகட்டிவை கொண்டு வா. ஓகே, பாசிட்டிவ் டெர்மினல் இங்கே இருக்குது, இந்த ஒயரை அப்படி கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிடு. ரைட். அப்போ கரண்ட்டு இங்கேருந்து இப்படி போகுது, கரண்ட்டு இப்போ உள்ள இப்படி போகுது. இதில் கரண்ட்டு அந்த கார்ட்போர்ட்லேருந்து கரண்ட்டு வெளியில் வந்துச்சு. திஸ் இஸ் ஹவு த கரண்ட் கம்ஸ். இப்போ த கரண்ட் இஸ் என்டரிங், கரண்ட் இஸ் கோயிங் டவுன், இப்படி போகுது. அப்படி போகும்போது இதை டேப் பண்ணுவோம். நம்ம அயன் பார்ட்டிகிள்ஸ் ஜம்ப் பண்ணி உட்காரும்போது எப்படி உட்காருது பார்க்கலாம். அப்படி பார்த்தா இந்த அயன் பார்ட்டிகிள்ஸ் மறுபடியும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஓகே, பட் இந்த சர்க்கிள்லாம் எப்படி இருக்கு, காம்பஸ் பாக்ஸை வச்சு இதோட டைரக்ஷனை பார்க்கலாம் அப்படின்னு இங்கே போய் பார்த்தா இப்படி வருது, இங்கே போய் பார்த்தா இப்படி வருது, இங்கே பார்த்தா இப்படி, இங்கே பார்த்தா இப்படி, இந்த மாதிரி இருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, கரண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு இருக்கும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, புரியுது. கரண்டோட டைரக்ஷனை மாற்றினால் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மாறுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல். சாதாரணமாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் உங்களுக்கு தெரியும், ஒரு டேபிள், அதில் ஸ்க்ரூஸ் போட்டு முடுக்கி வச்சுருப்போம், இல்லை ஏதோ ஒரு பொருளில் ஸ்க்ரூ போட்டு முடுக்கியிருக்கோம். ஓகே, அதில் அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த ஸ்க்ரூவை கலட்டணும் அப்படின்னா எப்படி, இப்படி கலட்டுவீங்க, ஸ்க்ரூ கையோட வெளியில் வரும். அப்போ நீங்கள் இப்படி கையை திருப்பும் பொழுது ஸ்க்ரூ அப்படி வெளியில் வருது இல்லையா, அது மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல். டைட் பண்ணணும்னா அந்த ஸ்க்ரூ எடுத்து வச்சு எப்படி டைட் பண்ணுவீங்க, இப்படி திருப்புவீங்க, அப்படி டைட் பண்ணும்போது ஸ்க்ரூ உள்ளே போகும். ஓ, யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, அப்போ இங்கே எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரூவை கலட்டுறோம்,
ஸ்க்ரூ மேலே வருது, கழட்டும் போது நம்ம கையை எப்படி சுற்றுறோம், அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். ஸ்க்ரூ மேலே வருதுல்ல, அதுதான் கரண்டோட டைரக்ஷன். ஸோ இதுதான் ஒரு கார்ட்போர்ட். நான் இப்படி திங்க் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்க்ரூவை கழட்டும் போது என்னுடைய கை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படி கையை திருப்பும்போது அந்த கரண்ட் மேலே வருது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன்டி கிளாக் வைஸ், கரண்ட் இஸ் கம்மிங் அப். ஓகே, இங்கே இந்த இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரூவை நான் டைட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து கலட்டி மாட்டி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும், யூ கேன் ரீகால் தட். ரைட். இப்போ ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது நம்ம கை எப்படி சுற்றுது, கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸ்க்ரூ என்ன பண்ணுது, டேபிளுக்குள்ளே போகுது. அப்போ கரண்ட் இஸ் கோயிங் இன். ஓகே, இந்த ரூலை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு பேர் மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல். யூசிங் திஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கும் கரண்ட் டைரக்ஷனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இஸ் இட் கிளியர் டு யூ? அடுத்த டாபிக் நம்ம போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம 2 ஹோல் போடலாம். ஓகே, ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஹோல் வழியாக கொண்டு போய் ஒரு ரவுண்ட் அடித்து இந்த ஹோல் வழியாக கீழே கொண்டு வந்துடலாம். நம்மளோட பேட்ரி இங்கே இருக்குது. பேட்ரி நெகட்டிவ் இங்கே போட்டுடலாம், பாசிட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ கரண்ட் கோஸ் திஸ் வே. அப்போ கரண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்ட் அடிக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் இது வழியாக கீழே வந்துடுது. இப்படி பண்ணலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஒரு அட்டை, அது மேலே ஒரு பாதி வளையல் அது மேலே இருக்குது, மீதி கீழே வருது. இந்த அட்டை இங்கே இருக்குது. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, இப்போ இதில் என்ன இருக்குது, இரும்பு தூள். என்ன பண்ண போகிறோம், டேப் பண்ண போகிறோம். அப்படி டேப் பண்ணும்போது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இங்கே கரண்ட்டு உள்ளே போகுது, இங்கே கரண்ட்டு வெளியில் வருது. கரண்ட்டு வெளியில் வருது அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்க்ரூவை கலட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கையை எப்படி திருப்புவோம், புரியுதா? அப்போ ஸ்க்ரூவை கலட்டுறோம் அப்படின்னு சொன்னால் this will be the circles, the direction of this will be like this. ஸ்க்ரூவை கழட்டிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்க்குறீங்க, என்னென்ன பண்ணுறோம், இது ஸ்க்ரூ உள்ளே போகுதுங்க, கீழே வருதுங்க. அப்போ டைட் பண்ணுறோம். ஓகே, அப்போ டைட் பண்ணுறோம். இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ வாட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்னா, டைரக்ஷன் இஸ் லைக் திஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன, இது நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே சார், இந்த இடத்துல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மறுபடியும் இதை டைட் பண்ணால் இப்படி, மறுபடியும் இப்படி வந்துட்டுருக்கு, இந்த பக்கம் இப்படி வந்துட்டுருக்கு. சென்டரில் இப்போ என்ன செய்யும், இது இப்படி இங்கே வந்து இப்படி வந்துட்டுருக்கு, இங்கே இப்படி வந்துட்டுருக்கு. நடுவில் இப்படியும் போகாது, இப்படியும் போகாது. நடுவில் என்னாகும், ஸ்ட்ரெயிட்டாக வர ஆரம்பிச்சிடும். அண்ட் திஸ் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர். நம்மளுடைய வளையல் இப்படி போயிட்டுருக்குங்க, ஓகே, இதான் வளையல் இப்படி போயிட்டுருக்குங்க. இங்கேயும் சர்க்கிள்ஸ், இங்கேயும் சர்க்கிள்ஸ். சென்டரில் என்ன ஆகுது அப்படின்னா, இது இப்படி போயிட்டு இருக்கும்போது சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்ஸ் டுவர்ட்ஸ் யூ. இது வந்து போர்டில் அப்படி வரைஞ்சிருக்கேன். இந்த பலகை வந்து எப்படி இருக்குது, ஹரிசாண்டல் பிளேன். அப்படி ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கும்போது வளையல் அப்படிங்கிறது எது, இதுதான். அந்த சமயத்தில் ஃபுல்லாக சர்க்கிள்ஸ் இருக்குது. சென்டர் அது நமக்கு முக்கியம். சென்டரில் இந்த பக்கம் போகாமல் அந்த பக்கம் போகாமல் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. புரியுதா? இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம பொதுவாக நம்ம ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம், அர்ஜெண்ட்டாக போகணும். ஒரு ஆள் பைக்கில் போயிட்டுருக்காரு, லிஃப்ட்டு கேட்குறோம், எப்படிம்போம் லிஃப்ட் அப்படிம்போம். அது மாதிரி லிஃப்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் த ரைட் ஹேண்ட் தம் ரூல். ரைட் ஹேண்ட் தம் ரூல். அப்போ மேக்னெட் கரண்ட் போய்கிட்டு இருக்கக்கூடிய திசை, த டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் ஃப்ளோ இஸ் கிவன் பை தீஸ் ஃபிங்கர்ஸ். இந்த 4 விரல்கள் கரண்ட் போகக்கூடிய டைரக்ஷனை காமிக்குது. கட்டவிரல் என்ன காமிக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை காமிக்குது. இதுக்கு பேரு ரைட் ஹேண்ட் தம் ரூல். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, இப்போ இதை மாற்றினால் எப்படி வரும் அப்படின்னு நீங்களே படம் போடுங்க. ஸோ யூ டூ யுவர் செல்ஃப். நானும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே கார்ட்போர்ட் இருக்குது, இந்த ஒயர்
இப்படி போகுது. ஆனால் கனெக்ஷன் எப்படி பண்ணுறோம்? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டால் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி வரும்? போடுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஐ வில் டூ இட் ஃபார் யூ. இது வந்து நம்மளுடைய கார்ட்போர்ட். வி புட் 2 holes ஹியர். இந்த ஒயர் இப்படி கொண்டு வந்துட்டு கீழே எடுத்துகிட்டு வரோம். இப்போ பேட்டரியோட டெர்மினல்ஸ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் மாறி இருக்கு. இங்கே கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இந்த உதாரணத்தில் கரண்ட்டு கிளாக் வைஸ். ஓகே, இப்படி வருது. ஓகே, அயன் பார்ட்டிகிள்ஸ் இந்த போர்டில் இருக்கு. நம்ம டேப் பண்ணுறோம். அப்போ அயன் பார்ட்டிகிள்ஸ் வாட் தே வில் டூ? தே வில் அரேஞ்ச் தெம்செல்ஸ் இன் சர்க்குலர் ஃபார்ம். ஸோ இங்கே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், இங்கே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஓகே, இதெல்லாம் இந்த கட்சி இந்த கட்சி. இது எப்படி கிளாக் வைஸ் கட்சியா ஆன்டி கிளாக் வைஸ் கட்சியா? இது கலட்டுறோம் ஸ்க்ரூவை கலட்டும் போது ஆன்டி கிளாக் வைஸ், டைட் பண்ணும்போது கிளாக் வைஸ். ஸோ திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி சுற்றுது. இது கிளாக் வைஸ் இப்படி சுற்றுது. ஓகே, அப்போ நடுவில் என்ன சார் ஆகும் அப்படின்னா, இதே கலர்லேயே போடுறேன். நடுவில் ஸ்ட்ரைட்டாக போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது இந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் போகாது, நடுவில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். சரி, நம்ம லிஃப்ட் கேட்குறோமே, அது என்னாச்சு அப்படின்னா, இங்கே கை எப்படி வச்சோம்? இந்த ஃபிங்கர் உள்ள வந்துச்சு. இங்கே நம்ம கை இப்படி இருக்கு, இந்த ஃபிங்கர் உள்ள போகுது. நீங்கள் உங்களுக்கு இது விசிபிளாக இருக்கா? இந்த ஃபிங்கர்ஸ் கமிங் லைக் திஸ் கிளாக் வைஸ். கட்ட விரல் உள்புறம் போகுது. ஸோ இந்த படத்தை நம்ம இப்படி சொல்லலாம். When current is going in this direction, magnetic field is at the center. The magnetic field என்ன வருது? வெளியில வருது. நான் என்ன பண்ணுவேன்? டாட் அப்படி போடுவேன். டாட். Magnetic field is coming. அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா, current is going in the clockwise direction. Magnetic field என்ன பண்ணுது அப்படின்னா, magnetic field வந்து இது உள்ள போகுது. அப்போ ஐ வில் புட் அக்ராஸ். இதுக்கு வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் எப்படி போடுறேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி போடுறேன். போடும்போது இங்கே என்ன பண்ணுறேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே என்ன பண்ணுறேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதோடைய அர்த்தம் இந்த ரெட் கலர் தெரியுதா நல்லா? இல்லாட்டி வி யூஸ் திஸ் கலர். ஓகே, இப்போ இந்த இதில் கரண்ட் இப்படி போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளில வருதுங்கிறது இது குறிக்குது. இதை கரண்ட் இப்படி போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளே போகுதுங்கிறத ஒரு குறிக்குது. சரி, உள்ளே போகுது அப்படின்னா ஏன் கிராஸ் போடுறோம் அப்படின்னா, நம்ம ராமாயணத்தை வந்து உதாரணத்துக்கு எடுத்து அப்படிதான். ராமர் என்ன பண்ணுறாரு? ராவணனை நோக்கி அம்பு விடுறாரு. ஓகே, ராமர் வந்து அம்பு விடுறாரு. அப்போ ராமர் வந்து அம்பு விடும்போது ராவணனுக்கு என்ன தெரியும்? இந்த ஷார்ப் டிப் வந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஷார்ப் டிப். ராமருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அம்பு வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன தெரியும்? ஃபெதர்ஸ். ஸோ யூ கெட் திஸ் ஃபெதர்ஸ், த பேக் சைட் ஆஃப் த ஆரோ. ஓகே, இது வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் கரண்ட். வாட் இஸ் திஸ் ஒன்? திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரண்ட் டைரக்ஷன் என்ன? ஆன்டி கிளாக் வைஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ். கரண்ட் டைரக்ஷன் என்ன? கிளாக் வைஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் என்ன? இன்வர்ட்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? எல்லாருக்கும் புரியுதா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆர்ஸ்டெட் அப்படிங்கிறவர் வந்து கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இஸ் அசோசியேட்டட் வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு கண்டுபிடிச்சார். ஓகே, அதுக்கு பேர் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அடுத்து என்ன பார்த்தோம்? டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல், த ரைட் ஹேண்ட் தம் ரூல், இது ரெண்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்காக? டு
to find the direction of magnetic field. இந்த B வெக்டருடைய திசை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மேக்ஸ்வெல் கார்க்ஸ்க்ரூ ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் தம் ரூல் பயன்படுது. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் B கண்டுபிடிக்கணுமே. எஸ், நம்ம வந்து மேக்னிடியூட் ஆஃப் B கண்டுபிடிக்கிறதுக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? BIOT SAVART. ஸோ இதுக்கு பேர் BIOT SAVART law. ஸோ ரெண்டு சயின்டிஸ்ட் BIOT and SAVART by conducting experiments, many experiments, அவங்க வந்து ஒரு லா வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் BIOT SAVART law. ஓகே, வாட் இஸ் தட்? ஒரு ஒயர் இருக்குங்க. ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்பிட்ரி ஏதோ நெளிவாக ஒரு ஒயர் போயிட்டு இருக்குங்க. அதில் வந்து ஒரு ஸ்டடி கரண்ட் ஐ அப்படின்னு இந்த ஒயரில் போயிட்டு இருக்குங்க. இப்போ BIOT SAVART என்ன சொல்றாரு? ஏதாவது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஒயர் நீ எடுத்துக்கோ. ஓகே, ஐ கன்சிடர் திஸ் பார்ட் ஆஃப் த ஒயர். அதுக்கு பேரு AB அப்படின்னு பேர் வைக்கிறேன். இந்த ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஒயருடைய லெங்த் வந்து DL. ஓகே, த லெங்த் இஸ் DL, small length. DL is the length of this part of the wire. Okay. Current ஐங்கிறது என்ன? கரண்ட். கரண்ட்ங்கிறது ஒரு ஸ்கேலர். IDL, ஐயையும் DLஐயும் பெருக்கினால் the magnitude of the current is I, the length of the element is DL. ரெண்டையும் பெருக்கினால் அதுக்கு பேர் என்ன? கரண்ட் எலிமெண்ட். ஓகே, கரண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. இதுக்கு டைரக்ஷன் என்ன அப்படின்னா அந்த கரண்ட் போகிற டைரக்ஷன் தான். சரி, I is scalar, அந்த L is a vector, so IDL is a vector, so current element is a vector quantity. ஓகே, இதுக்கு யூனிட் என்ன? ஆம்பியர் மீட்டர். கரண்ட்டுக்கு யூனிட் என்ன? ஆம்பியர். ஓகே, இந்த கரண்ட் எலிமெண்ட்னால ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட், ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல. ஓகே, இதுதான் பாயிண்ட் P. என்னுடைய கேள்வி என்ன? பிகாஸ் ஆஃப் த கரண்ட் எலிமெண்ட் அட் திஸ் பாயிண்ட் P, வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்? அ ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் வில் கிவ். ஓகே, அது எவ்வளவு அப்படிங்கிற BIOT SAVART என்ன சொல்றாரு அப்படின்னா இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மிட் பாயிண்ட் ஆஃப் த எலிமெண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் Pயவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே, பாயிண்ட் P இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஓகே, கவனி, இந்த பாயிண்ட் P இங்கே இருக்குன்னு கூட வச்சுக்கோ. இங்கே இருக்கு, எங்கே வேணாலும் இருக்கலாம்ல. அதுக்காக இந்த மிட் பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணு. ஓகே, ஜாயின் பண்ணிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? மெஷர் பண்ணிக்கோ. டிஸ்டன்ஸ் R. இந்த ஆங்கிள் எவ்வளோப்பா இருக்கு? மெஷர் பண்ணு, தீட்டா. ஓகே, ரெடி. இப்போ BIOT SAVART என்ன சொல்றாரு அப்படின்னா, the small magnetic field at this point P caused by the current element is directly proportional to current, directly proportional to the length, directly proportional to sin theta. Theta is the angle here. Inversely proportional to square of the distance. இந்த ஒயர்லேருந்து இந்த பாயிண்ட் பக்கத்தில் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும், தூரமாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறைவாக இருக்கும். அது எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து it is the constant of proportionality mu naught by 4 pi IDL sin theta divided by R square அப்படின்னு சொல்றாரு. இதுதான் the BIOT SAVART law. எழுதிக்கலாம். ஓகே, எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஏர் மீடியம் ரூமில் இருக்கோம். இதில் ஒரு ஒயர் இருக்குது,
இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் மியூ நாட்டுங்கிறது பர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், பர்மியபிலிட்டி இன் வேக்யூம் ஆர் ஏர். மியூ நாட் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் பர்மியபிலிட்டி, அதுக்கு வேல்யூ 4π இன்ட்டு 10⁻⁻7 ஹென்ரி பை மீட்டர். மேக்னட்டிசமில் படிச்சிருப்பீங்க மியூ நாட். சரி, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி மியூ நாட் பை 4π. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து எதை பொறுத்து இருக்கு? கரண்ட்டை பொறுத்து இருக்கு. கரண்ட் எலிமெண்டோட லெங்த்தை பொறுத்து இருக்கு. தென் இட் டிபெண்ட்ஸ் ஆன் sin θ. தென் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². ஸோ திஸ் இஸ் கால்டு BIOT-SAVART law. இந்த தீட்டாவை நம்ம இங்கே போடணுமா, இந்த தீட்டாவை இங்கே போடணுமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. தீட்டாவை இங்கே போட்டோம்னா இதுக்கு பேர் 180 மைனஸ் தீட்டா. sin 180 மைனஸ் தீட்டாவாக இருந்தாலும் that is equal to sin theta. ஓகே, இப்போ BIOT-SAVART லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இது அப்படியே வெக்டர் நோட்டேஷன் என்ன நம்ம எழுதலாம். ரைட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் mu naught by 4π is a constant of proportionality, it is a scalar. Ideal sin theta by r², நம்ம எப்படி எழுதணும்? Ideal vector cross r vector divided by r power 3 அப்படி எழுதணும். ஏன் இப்படி எழுதணும்? ஏன் r power 3 ஏன் போடுறோம் அப்படின்னா, you know the magnitude of a cross b இல்லையா? உங்களுக்கு தெரியும். A cross B, cross product of two vectors, modulus of A vector, modulus of B vector, sin theta into n cap, A cross B. இது A vector, இது B vector, and this is theta. What is A cross B? It's a vector like this in the perpendicular. இதுதான் A cross B. You should recall A cross B is a vector. This is called vector product. A cross B is perpendicular to A vector. A cross B is also perpendicular to the second vector, B vector. A க்கும் perpendicular, B க்கும் perpendicular, அது எப்படி இருக்கும்? இப்படி perpendicular to the plane of the blackboard, இப்படி இருக்கும் A cross B. அப்ப நமக்கு இதிலிருந்து தெரிகிற விஷயம் என்ன விஷயம் தெரியுது? Magnetic field will be perpendicular to ideal vector. Magnetic field will be perpendicular to r vector. இது நமக்கு தெரியணும். This is regarding the vector property. Then what about the magnitude அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் மேக்னிடியூட் போட்டிங்கன்னா இந்த பக்கம் மேக்னிடியூட் நீங்கள் போடுவீங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா dB வரும். இங்கே என்ன வரும்? கான்ஸ்டன்ட் இஸ் டேக்கன் அவுட் சைட். Ideal cross R, A cross B என்ன? Modulus of A, that is ideal. Modulus of B, that is R. Sin theta, yes, sin theta, இதான் modulus. Modulus of n cap is 1. That is unit vector parallel to A cross B, because இது ஒரு நம்பர். A cross B அப்படின்னா நான் பாட்டில் A cross B அப்படின்னா 3ன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு நம்பர். அதுக்கு பக்கத்தில் டைரக்ஷன் இருக்கணும். சப்போஸ் இது y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ் அப்படின்னா A cross B வந்து x ஆக்சிஸில் இருக்கும். ஸோ தட் திஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு y ஆக்சிஸ், பர்பண்டிகுலர் டு z ஆக்சிஸ் அப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி மேக்னிடியூட்னு எடுக்கும் பொழுது மேக்னிடியூட் ஆஃப் ஐடியல், மேக்னிடியூட் ஆஃப் ஆர் அண்ட் சைன் தீட்டா டிவைட் பை ஆர் கியூப். இப்போ இந்த ஆர் இங்கே கேன்சல் ஆயிடும். யூ வில் கெட் ஆர் ஸ்கொயர். தேர்ஃபோர் யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். தட் இஸ் வாட் யூ ஆக்சுவலி வாண்ட் இஸ், உங்களுக்கு தேவையானது என்ன? ஐடியல் சைன் தீட்டா பை r². அது இப்போ கிடச்சிருச்சு. கீழே r பவர் 3 நம்ம ஏன் போடுறோம்? மேலே ஒரு r வரும், அது கேன்சல் ஆகணும், அதுக்காக போடுறோம். ஓகே, இதில் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சமயத்தில் இந்த dB வெக்டர் அப்படிங்கிறத கொடுக்கும் பொழுது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தானே கொடுக்கும்போது μ0 by 4π ஐடியல் வெக்டர் கிராஸ் ஆர் கேப் அப்படி போடுவாங்க.
ஆர் கேப்புங்கிறதுக்கும் ஆர் வெக்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆர் கேப்னா தட் இஸ் ஒன்லி யூனிட் வெக்டர். இதுக்கு மாடுலஸ் வைக்கும்போது இந்த இடத்துல 1 தான் வரும். கீழே ஆர் கேப் இருந்தால் கீழே ஆர் ஸ்கொயர் தான் போடணும். புரியுதா? ஆர் கேப் இருந்தால் கீழே ஆர் ஸ்கொயர் போடணும். ஆர் வெக்டர் இருந்தால் கீழே ஆர் பவர் 3 போடணும். ஏன் சார்? மேக்னிடியூட் எடுத்துப்பாரு. மேக்னிடியூட் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? டிபி. இங்கே மேக்னிடியூட் என்ன வரும்? μ0/4π. magnitude of a cross b அப்படின்னா modulus of a vector modulus of b vector 1 sin theta divided by r square. ஏன்னா இங்க 1 தான் வந்துச்சு. இங்க r வந்தா அதை கேன்சல் பண்றதுக்காக r பவர் 3 நமக்கு தேவைப்படுது. r cap என்பது r vector by modulus of r vector, that is r. r cap என்பது r vector divided by r. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? BIOT-SAVART law in vector form. ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். ஸோ மை கிளாஸ் வில் கோ அப் டு 10 o'clock. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் உங்களுக்கு இருக்கு. தென் 12 o'clock again I'll start my class. ரைட், பார்க்கலாம். ரைட்டுப்பா, பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு, இப்போ நம்ம BIOT-SAVART law பார்த்தோம். சரியா? BIOT-SAVART lawல நம்ம என்ன பார்க்குறோம்னா, the magnitude of the magnetic field. ஓகே, டைரக்ஷன் ஏற்கனவே பார்த்தோம். மேக்ஸ்வெல் கார்க்கு ரூல், ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஓகே, டைரக்ஷன் பார்த்துட்டோம். மேக்னிடியூட் எப்படி பார்க்குறோம்? BIOT-SAVART law. BIOT-SAVART lawல என்ன ஆக்சுவலாக கிடைக்குது? ஒரு கரண்ட் எலிமெண்ட்னால ஒரு டிஸ்டன்ட் பிளேஸில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், அதோட மேக்னிடியூட் என்ன வரும், அதுதான் நம்ம பார்த்தோம். ஷுட் ஐ ரைட் த ஃபார்முலா நவ்? BIOT-SAVART law பொறுத்த வரைக்கும் dB is equal to μ0/4π IDL sin theta by r square. இதுதான் நம்மளுடைய BIOT-SAVART law. இந்த BIOT-SAVART law அப்படிங்கிறது என்ன? இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வயரில் கரண்ட் போயிட்டு இருக்கு, கரண்ட் I அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்மால் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எலிமெண்டோட லெங்த் என்ன? dl. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எலிமெண்டோட மிட் பாயிண்ட்டை இந்த பாயிண்டோட ஜாயின் பண்றோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் r, இந்த ஆங்கிள் θ. இப்போ ஃபார்முலா என்ன? The magnetic field at this point is given by the formula μ0/4π I. ஐங்கிறது இந்த கரண்ட், dl இந்த லெங்த், μ0/4πங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், sin θ இதுதான் θ, then r square. எது r? இதுதான் r. You understand this? எழுதிக்கிட்டீங்களா எல்லாரும்? Now we are going to discuss two different applications of the BIOT-SAVART law. ஒரு அப்ளிகேஷன் இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்த்துறோம். 12 மணி கிளாஸில் அடுத்த அப்ளிகேஷன் நம்ம பார்ப்போம்.
ஓகே, இப்போ கன்சிடர் a straight wire. Straight ன்னு எடுத்துக்கோ. Consider a straight wire xy. You are at a distance A. Okay, this point P is at a distance A. From this wire, current I is going through this wire. Okay. So நம்ம என்ன சொல்றோம்? ஒரு ஸ்ட்ரைட் வயர் இருக்கு, அதுல கரண்ட் I போயிட்டு இருக்கு. அந்த வயர்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து A மீட்டர்ஸ் அவே அப்படி இருக்கு. இப்போ யூசிங் த பயோட் சாவர்ட் லா, டெல் மீ த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹியர், அதுதான் கேள்வி. ஓகே, பார்க்கலாமா? ஒன்று டைரக்ஷன். ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டு இருக்கு, அப்போ ஸ்க்ரூவை கழட்டிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸ்வெல் கார்க்கு ஸ்க்ரூ ரூல், ஸ்க்ரூவை கழட்டிகிட்டு இருக்கோம். கழட்டும் போது நம்ம கை இப்படி போய் இப்படி வருது, இப்படி போய் இப்படி வருது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே என்ன வருது சார் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் இன்வர்ட்ஸ். இது புரியுதா? இன்னொரு மெத்தட், த ரைட் ஹேண்ட் பாம் ரூல். அது என்ன சார்? கரண்ட் போகுது இல்லை, பயப்படாமல் அந்த ஒயரை புடி. ஓகே, ஷாக் அடிச்சிரும்னு சொல்லாதீங்க. டக், ஹோல்ட் திஸ். அப்போ கட்ட விரல் எப்படி இருக்கணும்? கரண்ட் போகிற டைரக்ஷனில் இருக்கணும். ஓகே, யூ ஆர் ஹோல்டிங் திஸ் ஒயர். அப்போ இந்த விரல்கள் என்ன பண்ணுது? போர்டுக்குள்ளே போகுது. அப்போ இன்வர்ட்ஸ். ஸோ கட்ட விரல்கிறது கரண்ட்டோட டைரக்ஷனை காமிக்குது. மற்ற ஃபிங்கர்ஸ் எதை காமிக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை காமிக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட்ஸ். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னீங்கன்னா, நான் ஹெல்ப்புக்கு பயோட் சாவர்ட்டை கூப்பிடுவேன். பயோட் சாவர்ட் என்ன சொல்லுவார்? ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்பார். வாட் இஸ் அ ப்ரொசீஜர்? அ ஸ்மால் எலிமெண்ட் யூ ஷுட் கன்சிடர். ஓகே, இதுதான் கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு ஒன்று நம்ம எடுக்கணும். ஓகே, எடுத்துட்டோம். ஏபி இஸ் அ கரண்ட் எலிமெண்ட். ஓகே, இந்த பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். ஓகே, ஓகே, அங்கே இருந்துட்டு போட்டோம், இங்கே இருந்துட்டு போட்டோம். பி, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஏ. ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஐ எம் ஹியர், ரைட். இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். இந்த கரண்ட் எலிமெண்ட்னால அந்த இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு கோடு ஒன்று போடணும். பட் ஒரு அப்ராக்சிமேஷன் என்ன பண்ணுறேன்? இங்கே இருந்து கோடு போடுறேன். ஏபிங்கிறது என்ன? ரொம்ப சின்னது. ஏபிங்கிறது 0.001 மில்லிமீட்டர், ரொம்ப சின்னது. ஸோ 0.001 மில்லிமீட்டருங்கிற மாதிரி உதாரணத்துக்கு ரொம்ப சின்ன கோடு, உன் கண்ணுக்கு தெரியாதுங்கிறதுனால பெருசாக போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன கோடு. இதில் மிட் பாயிண்டாக இருந்தாலும், இந்த எண்டாக இருந்தாலும், அந்த எண்டாக இருந்தாலும் அப்ராக்சிமேட்லி சேம். அதனால நான் இங்கேருந்து கோடை போட்டிருக்கேன். போட்டுட்டு த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறேன். அடுத்து இங்கிருந்து ஒரு கோடை போட்டுட்டு ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறேன். புரியுதா? ஆக்சுவலாக நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு, கரண்ட் எலிமெண்ட்ல இந்த பாயிண்ட் பி இங்கே இருந்துச்சுன்னா மிட் பாயிண்ட்லேருந்து கோடு போட்டு ஆர்னு போடணும். நம்ம மிட் பாயிண்ட்லேருந்து போடாமல் இங்கேருந்து போட்டோம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். இந்த இடத்துல தீட்டான்னு போடணும், நம்ம போடல, நம்ம இங்கேருந்து போட்டு போடணும். அதனால கோச்சிக்க கூடாது. தட் இஸ் அப்ராக்சிமேட்லி இட் இஸ் சேம். புரிஞ்சுக்க புரியுதா? இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் த பயோட் சாவர்ட் லா. ஓகே, அடுத்த ஸ்டெப் இங்கே ஒரு பர்பெண்டிகுலர். This is a perpendicular, right? 90 degrees, ABC, right? In the angle pi, in the angle very small d phi, அதெல்லாம் நம்ம எழுதிக்கணும். So, இப்ப இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸ்க்ரூவை கழட்டிட்டு இருக்கோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் there is no problem, it is inwards. இந்த ஒயருக்கு இந்த பக்கம்னா அவுட்வர்ட்ஸ். ஏன் அப்படின்னா, அந்த பக்கம்னா நம்ம இந்த ஒயரை பிடிக்கும் போது நம்மளோட ஃபிங்கர்ஸ் வெளியில வந்துட்டு இருக்கோம். இதுக்கு இந்த பக்கம் போறேன், லெஃப்ட் சைட் போனேன்னா அவுட்வர்ட்ஸ், ரைட் சைடு வந்தேன்னா இன்வர்ட்ஸ். சரி, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன? dB is equal to
டைரக்ஷன் பார்த்தாச்சு, மேக்னிடியூட் பார்க்குறோம், மியூ நாட் பை 4 பை ஐடியல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். டிஎல்ங்கிறது என்ன? ஏபி. தட் இஸ் மியூ நாட் பை 4 பை ஐ ஏபி சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். புரியுதா? ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். எந்த ட்ரையாங்கிள்? இந்த ஏபிசி இதை எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏசிபின்னு நான் சொல்லணும். ஓகே, அதாவது 90 டிகிரியை நடுவில் வச்சு. ஓகே, ட்ரையாங்கிள் ஏசிபி. இதில் நான் என்ன பண்ணுறேன்? வாட் இஸ் சைன் தீட்டான்னு கேட்குறேன். சைன் தீட்டானா என்ன சொல்லுவீங்க சார்? ஆப்போசிட் சைடு ஏசி டிவைடட் பை த ஹைபாட்டினியூஸ் விச் இஸ் ஏபி. ஓகே, அப்போ என்னப்பா புரியுது? ஏபி சைன் தீட்டா இஸ் ஏசி. ரைட், ஏபி சைன் தீட்டா இஸ் ஏசி. You understand this? இது வரைக்கும் எழுதிக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கலாம். எழுதுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏசிபி ஒன்று இருக்குது, ஏசிபி ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ஏஓபி ஒன்று இருக்குது. ட்ரிகனாமெட்ரி ரேஷியோஸ் நம்ம எழுதுவோம், அவ்வளவுதான். எழுதிக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் ஏசிபி அதை எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏசிபியில் வாட் இஸ் சைன் டி5 அப்படின்னு கேட்குறேன். சைன் டி5 அதுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி, அதுக்கு ஹைபாட்டினியூஸ் ஆர். இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா வென் தீட்டா இஸ் ஸ்மால். படிச்சிருக்கோம் இல்லையா? தீட்டா வெரி ஸ்மால் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா. ஓகே, யூ நோ திஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கால்குலஸ்ல இருக்கு. லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin theta by theta is 1 அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. based on that நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, when theta is small sin theta is limit theta tends to 0 sin theta by theta is 1 when theta is very small sin theta is theta. Whenever you get the mobile, what you can do, ரேடியன்ஸில் மோடு வந்து டிகிரியில் வச்சக்கூடாது, ரேடியன்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் சைன் தீட்டா வேல்யூஸ் நீங்கள் பார்க்கலாம். தீட்டாவுக்கு 0.1 அப்படின்னு போட்டிங்கன்னா சைன் 0.1 இஸ் 0.1, சைன் 0.05 இஸ் 0.05. அந்த மாதிரி சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு கிடைக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ணி அடுத்து என்ன சொல்லலாம்? அதை sin d5 is d5. அப்ப ஏசிக்கு பதிலா r d5 போடலாம். ஓகே, ஃபைன். மியூ நாட் i by 4 pi r ஸ்கொயர். ஏசிக்கு பதிலா என்ன போடுறோம்? r d5. இந்த ஒரு r கேன்சல் பண்ணிக்கிட்டு இப்ப db is equal to mu naught I d5 divided by 4 pi r. இந்த ஸ்டெப் வரைக்கும் வாங்க. You come up to this step. இதெல்லாம் புரியுதா? பார்த்துக்கோ. db is equal to mu naught I by 4 pi r. ஒரு r கேன்சல் ஆயிடுச்சு, d5.
ஓகே ரெடி? இந்த இது வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல இந்த இடத்துல ஏஓபி, அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஓபி. அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து காஸ் பை எவ்வளவு அப்படிங்கிறேன். காஸ் பைனா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் ஏ பை ஆர். அங்கே ஒரு 1/r இருக்கு. 1/rக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படி கேட்குறேன். சார் காஸ் பை பை ஏ போடலாம், அதுதான் 1/r. ஓகே, கமான் சப்ஸ்டிடியூட் திஸ் நவ். இதை கொண்டு வந்து இதில் போடலாம். ஸோ வாட் வி கெட், திஸ் இஸ் ஈக்குவல் டு mu naught I d phi by 4 pi. இந்த ஆருக்கு பதிலாக 1/rக்கு பதிலாக என்ன பண்ணணும், cos pi by a. ரைட். இப்போ இதை கொஞ்சம் ஒழுங்காக எழுதணும்னா ஃபைனல் ஸ்டெப் இதை எப்படி எழுதுவோம், this one dB is equal to mu naught I by 4 pi a cos phi d phi. Okay, cos phi d phi. mu naught I by 4 pi a cos phi d phi. இது என்னது, the magnetic field at this point because of the current element AB. இந்த current elementனால இந்த இடத்துல உள்புறம் magnetic field acts inwards. அந்த magnetic field ஓட வேல்யூ small element, magnetic field very small. அதனால அதுக்கு பேர் என்ன, dB. அதுக்கு என்ன ஃபார்முலா, mu naught I by 4 pi a cos pi d phi. Phi in the angle d phi, in the angle a, in the distance I, in the current. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா, எழுதியாச்சா? ரைட். இந்த டெரிவேஷனை இன்னொரு தரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம போகலாம். கவனி, ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர் XY, அதில் ஒரு பாயிண்ட்டு Pன்னு இருக்கு, அந்த பாயிண்ட் இருக்கிற தூரம் A. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு பார்க்கறதுக்காக நம்ம ஒரு கரண்ட் கேரியிங் எலிமெண்ட் நம்ம எடுக்கணும். அதுதான் பயோட் சாவர்ட் லா. அதை எடுக்கணும். இந்த எலிமெண்ட்டோட லெங்க்த்து ரொம்ப ரொம்ப குறைவு, ஸ்மால் எலிமெண்ட். இதை ஜாயின் பண்ணிட்டு அப்ராக்சிமேட்லி வி கேன் சே திஸ் இஸ் ஆர். இதை ஜாயின் பண்ணிட்டு அப்ராக்சிமேட்லி வி கேன் சே திஸ் இஸ் தீட்டா. அண்ட் தென் இந்த ஆங்கிள் பை, இந்த ஆங்கிள் டி ஃபை அப்படின்னு சொல்லணும். தென் யூ ட்ரா அ பர்பெண்டிகுலர் ஹியர். இது ஒரு 90 degrees. அந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க, அதுக்கு ஒரு பேர் சின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இந்த இதை எழுதிட்டீங்கன்னா தென் யூ ஒரு 3 ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் த பயோட் சாவர்ட் லா. வாட் இஸ் டிபி? mu naught I, mu naught by 4 pi. ஓகே, I dl, dlங்கிறது AB, அப்புறம் sin theta by r square. You understand? mu naught by 4 pi I AB sin theta by r square. இந்த AB sin thetaவை மாற்ற போகிறேன். அதுக்காக ட்ரையாங்கிள் ACB எடுக்கிறேன். வாட் இஸ் sin theta அப்படின்னு கேட்குறேன். ஆப்போசிட் சைடு by hypotenuse சொல்கிறீங்க. therefore நான் என்ன பண்ணுறேன், this AB sin thetaக்கு பதிலாக AC mu naught by 4 pi I AC by r square அப்படிங்கிறேன். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ACP, ட்ரையாங்கிள் ACP எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு வாட் இஸ் sin d phi அப்படிங்கிறேன். அது ஆப்போசிட் சைடு AC, ஹைபாட்டினியூஸ் R அப்படிங்கிறீங்க. sin theta is equal to theta when theta is small அப்படிங்கிறதுனால sin d phi is d phi. sin d phi is d phi. அப்போ ஏசிக்கு பதிலாக r d phi போடலாம். therefore I say mu naught by 4 pi I into ஏசிக்கு பதிலாக r d phi by r square. ஒரு r கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற.
சரி, ஓகே. இப்போ ஒரு ஆர் மட்டும் இருக்கு. மியூ நாட் ஐ d5 டிவைட் பை 4 பை ஆர் அப்படின்றது இருக்கு. இப்போ அந்த 1/r பதிலாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்றோம்? சூஸ் த ட்ரையாங்கிள் AOP அப்படிங்கிறோம். இதில் வாட் இஸ் காஸ் பை அப்படிங்கிறோம். காஸ் பைனா அட்ஜசன்ட் சைடு a/r. அப்போ 1/r பதிலாக cos pi by a is 1/r. ரிசல்ட் நம்பர் 3. திஸ் இஸ் ரிசல்ட் நம்பர் 2. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ அப்படின்ற. அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குது? dB is equal to mu naught I 4 pi 1/r பதிலா 1/r பதிலா cos pi by a போட்டோம். இந்த பக்கம் d5 இருக்கு. So this is what we discussed. So ஒரு தடவை நல்லா படிச்சு பாருங்க. ஸோ ஒரு சீக்ரெட் உங்கள்கிட்ட சொல்லணும். இன்றைக்கே நடத்தி நீங்கள் இன்றைக்கே படிக்க போகிறீங்க. அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேயா? நல்ல ஆர்வமாக கவனிச்சிட்டே இருங்க. I'll tell you. கம்ப்ளீட்டாக இந்த லெசன் உங்களுக்கு, அதாவது இந்த லெசனில் 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று தி மேக்னட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், BIOT SAVART லா, ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா. இதுதான் பார்ட் நம்பர் 1. ரெண்டாவது பார்ட் மூவிங் சார்ஜ். ஒரு சார்ஜ் மேக்னட்டிக் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்? இது ரெண்டாவது பார்ட். மூணாவது பார்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 கண்டக்டர்ஸ், 1 கண்டக்டர், 2 கண்டக்டர், ரெக்டாங்குலர் ஃப்ரேம், மூவிங் காயில், கேல்வனோமீட்டர், அந்த மாதிரி போகும். அது பார்ட் 3. ஸோ இன்றைக்கி பார்ட் 1 முடித்து அதை உங்களையும் படிக்க வச்சு அதில் உள்ள ப்ராப்ளத்தையும் நம்ம போட போகிறோம். நாளைக்கு பார்ட் 2 நடத்தி அதை படிக்க வச்சு அதில் உள்ள ப்ராப்ளத்தை போட போகிறோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த நேரத்தில் யூனிட் டெஸ்ட் எல்லாம் படித்து எழுதிக்கிட்டே இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம 3வது பார்ட்டை பக்காவாக நடத்தி அதையும் படிக்க வச்சு ப்ராப்ளத்தை போட போகிறோம். இன்னொரு பியூட்டி இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 இயர்ஸ் புக்கில் எத்தனை கேள்விகள் வந்திருக்குன்னு பார்த்தேன். சரி, பார்ட் 1ல் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தேன். கொஸ்டின் நம்பர் 31 to 60. அதாவது நான் புக்கு ஆர்டரில் நடத்தலை. நான் ஒரு எந்த ஆர்டரில் நடத்தினா புரியுமோ அந்த ஆர்டரில் நடத்துவேன். புத்தகம் என்சிஆர்டியில் எப்படி புத்தகம் போட்டால் புரியாதோ அப்படி புக்கு போடுவாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஒரு மரியாதை வேணும். படித்தா புரியக்கூடாது. அதுதான் என்சிஆர்டியுடைய ஒரு உன்னதமான நோக்கம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவங்களுடைய ஏபிசியை நான் பிஏசி அப்படி நடத்துகிறேன். பார்ட் 2 ஃபஸ்ட்டு நடத்துகிறேன். பார்ட் 2ல் எத்தனை கேள்வி இருக்குதுன்னு பார்த்தா 31லேருந்து 60. 30 கேள்வி இருக்குது. சரி, பார்ட் 1ல் என்ன இருக்குது? 1லேருந்து 30 கேள்வி. 30 இருக்கே. பார்ட் 3ல் எவ்வளோ இருக்குதுன்னு போய் பார்த்தேன். சர்ப்ரைசிங்லி 61லேருந்து 90, கரெக்டாக 30 கேள்வி இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் அப்படி இருக்காது. ஏன்னா புதிய கேள்விகள் சேர்ந்துடும். இப்போதைக்கு 35 இயர்ஸ் புக்கில் 90 கேள்விகள் இருக்குது. பக்காவாக நடத்திட்டு நம்ம டெஸ்ட், அப்புறம் டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் அது பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். ரைட், the dB is this. Let us continue further. ரைட் சார். அப்புறம் என்ன சார் அப்படின்னா, நம்ம ஏபியோடைய மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம். மேக்னட்டிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ட்ஸ், அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்கறது XY, அதுக்கு எவ்வளவு சார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கு, இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த ஆங்கிள் இது கீழே போகுது, நெகட்டிவ் ஆங்கிள் -π1. இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? π2. அப்போ நம்ம பிகாஸ் ஆஃப் த ஒயர் இங்கே என்ன மேக்னட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன செய்யணும்? இன்டகிரல் டிபி அப்படின்னு பண்ணணும். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ரெடியா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இப்போ B is equal to integral mu naught by 4 pi I
cos phi d phi அங்க பாத்துங்க mu naught I cos phi d phi கீழ a ஓகேயா this is what we are doing integral db what is db mu naught by 4 pi I cos phi d phi by a okay let us continue this integration. The lower limit of this is minus pi 1, upper limit is pi 2. Now I am finding the magnetic field because of that wire xy. Okay. இப்போ இதில் constants mu naught I by 4 pi a வெளியில் எடுத்துக்க integral cos phi d phi minus pi 1 pi 2. Okay? அப்போ constant mu naught I by 4 pi a cos phi integration sin phi because sin phi ki differentiation cos phi integration the reverse process of differentiation okay upper limit minus lower limit you get mu naught I by 4 pi a upper limit is sin pi 2 minus sin minus pi 1 அப்ப அந்த மைனஸ் வெளில போகும்போது பிளஸ் அப்ப ஆன்சர் என்ன வருது அப்படினா இந்த மாதிரி வருது mu naught I by 4 pi a sin pi 2 plus sin pi 1 ஓகே எழுதிக்கலாம். This is the first application of the BIOT law. We are going to discuss some 6 special cases in this. ஓகே 6 ஸ்பெஷல் கேஸில் ஒன்று மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க எழுதிங்க அதை பேஸ் பண்ணி ஒரு 5 ஸ்பெஷல் கேஸ் ஆஃப்டர் த கெமிஸ்ட்ரி கிளாஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகத்தில் இருக்கா b is equal to mu naught I by 4 pi a sin phi 2 plus sin phi 1 ஓகே கம் ஆன் let us see இப்போ நம்ம என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயர் இருக்குங்க அந்த ஒயரில் கரண்ட் I போயிட்டு இருக்குங்க இப்போ நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் a மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கோம் இந்த ஆங்கிள் வந்து பை 2 இந்த ஆங்கிள் வந்து மைனஸ் பை 1 அப்படின்னு போட்டு மேத்தமேட்டிக்ஸுங்கிறது பக்காவாக சைன்லாம் போட்டு டெரிவேஷன்லாம் பண்ணணும் ஃபார்முலா கொண்டு வரணும் ஒன்ஸ் ஃபார்முலா வந்ததுக்கப்புறம் we know இங்கே மைனஸ் வரும் அதனால தான் அங்கே ப்ளஸ் வரும் இதெல்லாம் நமக்கு புரியும் அதனால் எப்போ பார்த்தாலும் இங்கே மைனஸில் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவங்க வந்து 30 டிகிரி 60 டிகிரி அப்படின்னு கொடுத்தாலும் இட்ஸ் ஓகே நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு போகணும் இப்போ b is equal to mu naught I by 4 pi a sin phi 1 plus sin phi 2 so we have discussed this the derivation is over இங்க பீட்டா இங்க ஆல்பா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ வாட் இஸ் திஸ் இங்க வந்து பீட்டா இங்க வந்து ஆல்பா இது வந்து ஏ ஓகேப்பா இது பீட்டா இது ஆல்பா உடனே ஆன்சர் என்ன சொல்வ b is equal to mu naught I by 4 pi a sin alpha plus sin beta okay right so I call this as a special case and then some different cases we are going to discuss in the next class adukapram we are going to discuss the Ampere's circuital law and அதோடைய application இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் BIOT SAVART law இன்னொரு application இருக்கு அதுவும் பார்க்க போறோம் okay thank you for watching